அத்தை, இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, எடுத்துக்கோ. மா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதையே வச்சுக்கோங்க. ஸ்ரீஜா, நீ வந்து தாலி எடுவாமா? ஏய், அவ 2 பவுன்னா நீ 5 பவுன்ல எடுக்கணும், சரியா? சரி, போ. ஸ்ரீஜா, தாலி செலக்ட் பண்ணுமா? 10 பவுன்ல இல்லாம போச்சு. அத்தை, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற மாடல் காட்டுங்க. தாலியில என்னமா மாடல் இருக்கும்? சரி இரு, நான் பாக்குறேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சம்பந்தி. ஸ்ரீஜா, இதான் நீ போட்டுக்க போற தாலி. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஐயோ, தாலி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, தாலி கீழே போட்டுட்டாலே. அண்ணி ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாங்களே, போச்சு. என்ன ஸ்ரீஜா இது? எதுக்கு தாலியை தவற விட்ட? அது ஸ்லிப் ஆயிடுச்சு. முதல்ல தாலியை கையில கொடுக்கும்போது தவற விடலாமா? கீழே விழுந்துருச்சு பாரு. கவனமா இருக்கணும். இல்ல, கால்ல யாரும் மிதிச்சிட்டாங்க. சாரி ஸ்ரீஜா, நான் கோபப்பட்டுட்டேன். தாலி விஷயம்ல கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுமா. அதனாலதான் அத்தை நான் கோவப்பட்டுட்டேன். சரிங்க அத்தை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு அத்தை. குடுமா, இத பில் போட்டுருங்க. ஓகே மேடம். வாங்க. மேரேஜ் நல்லபடியா முடியணும். அடுத்தடுத்து வர எது தேவனாலும் வாங்க. தேங்க்யூ சோ மச். சமந்தி, நீங்களும் நானும் அப்படியே கோவிலுக்கு போய் சாமி கிட்ட இத வச்சு கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்க சம்பந்தி. சிந்தாமணி, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, வா. வாங்கம்மா, வாங்க. வணக்கம் சாமி. என் 2 பசங்களுக்கும் கல்யாணத்துக்கு மாங்கல்யம் எடுத்திருக்கோம். சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சந்தோஷம்மா. தட்டு கொடுங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா தாயே, எங்க வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பசங்க சந்தோஷமா வாழணும். என் மருமகளுங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி சதீமஹி தன்னோ துர்கா பிரசோதயாத். அம்மா தாயே, என் பொண்ணு வர்ஷினி கழுத்துல நல்லபடியா தாலி ஏறணும். அவ சந்தோஷமா வாழணும். தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ஓம் சக்தி. இந்தாங்கம்மா, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அம்பாள் உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்க வரோம். நல்லதுமா, வாங்க. வரோம். ஸ்ரீஜாவோட இந்த நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்ல. இதோ 2வது மகன் விஷால் தான் காரணம். மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் நாங்க ஸ்ரீஜாவுக்கு விஷால கட்டி வைக்கணும்னு முடிவு செஞ்சோம் சாமி. சரி, கல்யாண பத்திரிகையை நான் பார்க்கலாமாமா? தாராளமா சாமி. ராகவ், கல்யாண பத்திரிகையை கொண்டு வா. சரிம்மா.
இந்தாங்க சாமி. இந்தாங்க. ம். அம்மா, ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்னவன் ஜாதகத்தினாலதான் பெரியவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ம். அப்படி இருக்கும்போது சின்னவன் முதல்ல தாலி கட்டுறதா முறை. அதுக்கு அப்புறம்தான் பெரியவன் தாலி கட்டணும். என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, சின்னவன் ஜாதகத்தாலதான் பெரியவனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. ம். அப்படி இருக்கும்போது சின்னவன் தானே முதல்ல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் தான் பெரியவன் தாலி கட்டணும். ஓ, சாமி, பெரியவன் இருக்கும்போது சின்னவன் எப்படி தாலி கட்ட முடியும்? அது வழக்கமான முறை இல்லையே சாமி. சில விஷயங்கள்ல மாற்றம் அவசியப்படும்.